ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக அது உண்மைதாங்க. நம்ம உறவுகள்கிட்ட நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்மளுக்கு அவங்கள்ட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வரப்போகிற ஸ்டோரியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க பேர் ராம் அண்ட் சீதா. அவங்க பேர் ராம் சீதாவாக இருந்தாலும் அவங்க ராம் சீதா மாதிரி ஒற்றுமையாக இல்லை. என்னாச்சு அப்படின்னா, ராம்க்கு சீதா மேலே எப்பவுமே ஒரு சந்தேகம். அவனுக்கு சீதாவை அப்படியே ஏற்றுக்க முடியல. ஏன்னா சீதா கொஞ்சம் திமிர் பண்ணுறவ, சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. ஆனால் சீதா போல்டான கேர்ள். அவளுக்கு போல்டான கேர்ளை பார்த்தங்காட்டி அவனுக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் அவனுக்கு ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படின்னு நினச்சிட்டான் ராம். அவள் சமைச்சா குறை சொல்கிறது, அவள் எது பண்ணாலும் குறை சொல்கிறதுன்ட்டு கேட்குறான். சீதாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னப்பா அது, நம்ம போல்டாக இருக்கிறது தப்பா? அது என்னோடய கேரக்டர். நான் எது கேட்டாலும் நான் மறைச்சிட்டு போய் சொல்கிறதுக்கு விரும்பலை. சாஃப்டாக பேசவும் எனக்கு தெரியாது. நார்மலாக வாட் இஸ் வாட்னு நான் பேசிடுவேன். ஏன் இப்படி ராம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப கவலையாகவே இருக்கிறான். ஒரு நாள் நைட் 2 பேர் தூங்கிட்டுருக்காங்க. தூங்கிட்டுருக்கிறப்போ சடனாக ஒரு மெசேஜ் வருது சீதாவோட செல்லில். அவர் டக்குன்னு சீதா தூங்கிட்டு இருக்க முன்னாடி ராம் மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தப்போ பியூட்டிஃபுல் அப்படின்னு வருது. அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. பாரு, யாரோ நைட்டு 12 மணிக்கு பியூட்டிஃபுல் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி சீதாவை பிடிச்சி எழுப்புறான். சீதா எந்திரி, இங்கே பாரு, உன் மொபைலில் யாரோ வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க பாருன்னு திட்டுறாரு. என்ன வாட்ஸ்அப்பு, இன்னார்த்திக்கா? ஆமாம், உனக்கு யாரோ பியூட்டிஃபுல் அனுப்பிச்சுக்கிறாங்க பாருங்கிறாரு. பியூட்டிஃபுல்லா? என்ன யாரும் இந்நேரத்துக்கு பியூட்டிஃபுல் அனுப்புகிறாங்க அப்படின்னு எடுத்து மொபைலை பார்த்தா பேட்ரி ஃபுல்னு வருது. ஏன்னா அவர் திட்டுறா. சீதா சொல்கிறா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு பாருங்கள். ஸ்பெக்ஸ் போகாமல் நீங்கள் சைடில் இருக்கிற வாட்ஸ்அப்பையும் மெசேஜும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பியூட்டிஃபுல் பேட்ரி ஃபுல்லில் போய் பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிட்டா. அப்போ ராம் புரிஞ்சுக்கிட்டான். சீதா, சாரி சீதா, எனக்கு ஏதோ என்னாச்சுன்னு தெரில. உன்னை பற்றி நான் நெகட்டிவாகவே யோசிக்கிறேன். என்னை நான் மாற்றிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாரு. ஏன் நான் எந்த இடத்துக்கு உன்னை நெகட்டிவாக என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன்னு தெரில. நீ பண்ணுற ஒவ்வொரு செயலுமே நெகட்டிவாக எனக்கு தோணுது. ஐம் வெரி சாரி சீதா அப்படின்னு சொல்கிறான். சீதாவும் சரிங்க, பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும். நான் எதுனாலும் போல்டாக பேசுவேன், அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன். எனக்கு ரொம்ப அமைதியாக க்யூட்டாலாம் பேச தெரியாது. ஆனால் என் மனசுக்குள்ளே எதுவும் கெட்டனெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கும் புரியுது. சரி, இனிமேல் நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். 2 பேரும் ஹாப்பியாக வாழ்கிறாங்க. அதாங்க, நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம மைண்ட் செட் எப்படியோ அப்படி தான் நம்மளுக்கு எல்லாமே அமையும். ஸோ நம்ம எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கலாம். ஏதோ ஒரு தப்பு நடந்தாலும் அவங்க பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். அது எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு பாசிட்டிவாகவும் யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம ஏன் நெகட்டிவாக யோசிக்காட்டி? அதுக்கு மேலே தப்பு இருந்தால் மறுபடியும் நம்ம கேட்கலாம். எடுத்த வேகத்தில் அவள் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பான செயல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். This video is sponsored by BuyMote e-shopping. BuyMote e-shopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.